Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Axwell-உடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து On Mantras அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய கடைசி சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். What comes out of your mouth must be holy or wholesome. What is in your mind has to be holy or wholesome. If the mind is ugly, what comes out of your mouth is ugly. Regulate the internal storm. உங்க வாயிலிருந்து வெளியில வரக்கூடியது புனிதமா இருக்கணும் or wholesome, முழுமையானதா இருக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அதோட கண்டினியூஷன் என்ன சொல்றாங்க? What is in your mind has to be holy and wholesome அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ உங்க வார்த்தையில நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடியது வாய் வழியா வெளியில வருது. அந்த வாயிலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த வார்த்தை புனிதமா இருக்கணும்னா உங்க மனதுக்குள்ள இருக்கிறதும் புனிதமா இருக்கணும், முழுமையானதா இருக்கணும் அப்படிங்கிறது செய்தி. அதனால்தான் பல்வேறு இடத்துல மகாபுருஷர்கள் சொல்லும் போது நீங்க வாய்க்குள்ள போடுறது புனிதமா இருக்கணும், இல்லைன்னா அது உடலை பாதிக்கும். ஆனா வாய் விட்டு வெளியில வர்றது அதை விட நல்லதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படிங்கறத பல முறை சொல்லியிருக்காங்க. இந்த சூத்திரால மிக முக்கியமான செய்தியா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். மந்த்ராஸ் உச்சரிக்கக்கூடிய அந்த வாயை வச்சுட்டு தேவையில்லாத அசுத்தமானதை நம்ம சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிறது சுத்தமா இருக்கணும், புனிதமா இருக்கணும். மனசுக்குள்ள இருக்கிறது சுத்தமானதாவோ புனிதமானதாவோ இல்லைன்னா வாயிலிருந்து வரதும் புனிதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் முக்கியமான செய்தி. அப்ப மனதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் என்ன சொன்னாங்க? ரெகுலேட் யுவர் இன்டர்னல் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வாழும்போது கடினமான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி அமைறது கிடையாது. அப்போ அந்த வாழ்க்கை நினைச்ச மாதிரி அமையாத பட்சத்துல ஒவ்வொருத்தரும் விரக்தி அடைவதற்கு, கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் கோவப்பட்டவங்க கத்திடுவாங்க, சில பேர் கோவத்தை மனசுக்குள்ளே இறுக்கி வச்சுப்பாங்க. அப்போ மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சூறாவளி மாதிரி, ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஒரு புயல் அடிச்சுட்டு இருக்கும். இந்த புயலை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா நீங்க வாய் திறக்கும் போது அந்த அசுத்தமானது வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. What comes out of your mouth will be ugly. ஏன்னா மனதுக்குள்ள அந்த சூறாவளி இருக்கு. இதை ரெகுலேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வரக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லல. ஏன்னா வாழ்க்கையோட சூழ்நிலைகள் வரும்போது, தேவையற்ற சூழ்நிலைகள் உங்க கண் முன்னாடி நடக்கும் போது, அதுல உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத போது நீங்க மனதை சிறிது நேரத்துக்கு தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனாதான் ரெகுலேட் பண்ணிக்கோ. ஒருவேளை அந்த சூறாவளி வந்துச்சுன்னா உடனே அதை கட்டுப்படுத்தி நார்மலைஸ் பண்ணிக்கோ. நார்மலைஸ் பண்ணிட்டுனா மனது சுத்தமாயிடும். மனது சுத்தமா இருந்ததுன்னா உங்க வார்த்தைகள் சுத்தமா இருக்கும். இதுதான் முக்கியமான செய்தி. நம்ம எல்லாருக்கும் மிக மிக முக்கியமான செய்தி இது. இதை பல்வேறு முறை கேளுங்க. இது ஒரு பயிற்சியா கூட எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப இந்த சூத்திராவை ஞாபகப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் இதை பயிற்சி பண்ண முடியும். திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணோம்னா இதை மாஸ்டர் பண்ண முடியும். இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.